இன்னைக்கு சிறுதானியமான வெள்ளை சோள மாவு வச்சு ஒரு மசாலா பூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பூரிக்கு மாவு பிசைறதுக்கு முன்னாடி ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்சர் ஜாரில் 3/4 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொடிச்சதுக்கு அப்புறமா பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு பிசைறதுக்கு 1 கப் சோள மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, 1/4 கப் கடலை மாவு, நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டும் சேர்த்துட்டு மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா சூடாக இருக்க தண்ணி சேர்த்து தான் பிசைஞ்சு எடுக்கணும். சூடாக இருக்கனால ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து எடுத்துட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம எப்பவும் பூரிக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உணராமல் இருக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் எண்ணெயை மேலாப்பில் தடவிட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 15 நிமிஷம் கழிச்சு இன்னும் 2 வாட்டி அழுத்தி பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த சோள மாவு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு மாதிரி வளவளப்பு தன்மை இருக்காது. அதனால் தேய்ச்சி எடுக்கிறது கொஞ்சம் பொறுமையாக தான் தேய்ச்சி எடுக்கணும். இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் எண்ணெய் தடவிட்டு பாலித்தீன் கவரை மேலாப்பில் மூடிட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிஞ்சு போகாமல் ஒட்டாமல் வரும். உங்கள்கிட்ட பூரி ப்ரெஸ் பண்ணுறது இருந்தால் அதில் பண்ணாலும் ஈஸியாக இருக்கும். மாவு பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக தேய்க்கிற பூரியை விட கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மிதமான தீயில வச்சு நல்லா போட்டு எடுத்திங்கன்னா உப்பி வர ஆரம்பிக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிட்ட தயிர் இருந்தாலே போதும், குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.